காலிஃப்ளவர் ரெசிபீஸ்னாலே ஞாபகம் வர்றது 65 கிரேவி, மசாலா, மஞ்சூரியன் இதெல்லாம் தான். இந்த சிம்பிள் காலிஃப்ளவர் பொரியல் நான் ஒரு தடவை ட்ராவல் பண்ணப்போ சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட்டில் மீல்ஸ் கூட சர்வ் பண்ணியிருந்தாங்க. உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்களான்னு காமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். பேனில் தண்ணி சூடானதும் உப்பு, மஞ்சள் தூள் போட்டு கட் பண்ண காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். ரெஸ்டாரண்ட்லேயே இதை விட பொடியாக கட் பண்ணி மஞ்சள் சேர்க்காம செஞ்சுருந்தாங்க. 5 to 8 மினிட்ஸ் வெந்ததும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் கருவேப்பிலை, இடித்த பூண்டு, காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு ரெடி பண்ண காலிஃப்ளவரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு வேணுன்ற அளவு சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா தானாக தண்ணி விட்டு வேக ஆரம்பிச்சிடும். கடைசியாக துருவின தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் காலிஃப்ளவர் பொரியல் ரெடி. ரொம்ப மசிஞ்சிடாமல் கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.